பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நாட்கள் எனக்கு ஒரு பாதுகாப்பே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் நான் அடுத்தடுத்த காரியங்கள் நான் என்ன செய்ய போகிறேன், அதில் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படி சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து போய் கலங்கி போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு உங்களோட பேசி உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 18வது அதிகாரம் 30வது வசனம். Psalm chapter 18 verse 30. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். He is a shield to all who trust in him. ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறாராம். ஹல்லேலூயா. அவர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சில சமயம் உங்களை நெருங்கிய நண்பர்கள் இல்ல உங்களுடைய நெருங்கிய சில உறவுகள் கூட சில சமயம் உங்களை எதிர்த்து வரலாம். சில சமயம் அவங்க உங்களை கைவிட்டு போகிற ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். அப்போ உங்களுக்குள்ள ஒரு பயம் காணப்படும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்போ அந்த பிஸ்னஸ் நல்லா போய்கொண்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா அந்த பிஸ்னஸ்ல ஒரு 2 பேர் சேர்ந்து இருக்கிறதுல ஒருத்தர் நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் விலகிக்கிறாரு. அப்போ இந்த ஒரே ஒரு நபரால எல்லா காரியங்களையும் பார்க்கறதுக்கு ஒரு தடுமாற்றம் உருவாகுது. அப்போ அவருக்குள்ள ஒரு பயம், ஐயோ நான் பிஸ்னஸ்ல நான் தோல்வி அடைஞ்சிருவேனோ, அநேக பிரச்சனைகளை நான் மாட்டிக்கொண்டு இருக்கிறேனே, என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பயம். நிறைய கடன் நமக்கு வந்துருச்சே, இனி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயம். அப்போ 2 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் அவங்க ரன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் அந்த சமயம் அவங்க விலகி போனா கூட இன்னொருத்தருக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை வருது. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறுகின்றது. ஆனா நீங்க நம்பி இருக்கிறீங்க யார தெரியுமா? இயேசு கிறிஸ்துவ. நீங்க அவரை நம்பி இருக்கிறதுனால நீங்க எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட காரியங்கள்ல நீங்க ஒவ்வொரு காரியங்கள் நீங்க செய்து கொண்டிருந்தாலும் இயேசு உங்களை விட்டு விலகவே மாட்டார். அவர் எல்லா சூழ்நிலைகளும் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு பாதுகாப்பை தருவார். அவர் உங்களோட கூட இருக்கிறார். அதனால மனுஷங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு கேடகமா இருக்கிறார். எந்த ஒரு தீங்கும் உங்களுக்கு வராது. கர்த்தரே உங்களுக்கு துணையாக இருக்கிறார். அவரை நம்பி நீங்க ஒவ்வொரு காரியங்களையும் செய்யுங்க. அவரை நம்பி நீங்க ஒவ்வொரு காரியத்திலையும் தைரியமா நீங்க செய்யுங்க. உங்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராது, எந்த ஒரு தோல்வியும் வராது. அவரே உங்களோட கூட இருப்பார். சில மனுஷங்க உங்களுக்கு எதிர்த்து வந்தாலும் கூட தைரியமா நீங்க இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கேடகமா இருக்கிறார். கர்த்தரை தாண்டி உங்ககிட்ட யாரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. காரணம், சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் நமக்கு கேடகமா இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, பிள்ளைங்க உங்களையே நம்பி இருக்கிறாங்க, உங்களை சார்ந்து இருக்கிறாங்க. நீங்க தகப்பனே சப்பா பிள்ளைங்களோட கூட இருங்க, எப்பொழுதும் கூட இருங்க. நீங்க தகப்பனை பாதுகாத்துக்கோங்க. பிரயாணப்பட்டு போகும்போது பாதுகாத்துக்கோங்க. எல்லா காரியங்களையும் ஆண்டவரே சப்பா நீங்க கூட இருந்து ஆண்டவரே வாய்க்க செய்யுங்க. நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். நீங்க இயேசுவை நம்பி இருக்கிறீங்க, அவர் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். அவர் உங்களுக்கு உயர்வுகளை கொடுப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a wonderful day.